விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு அற்புதமான விளக்கத்தோடு இந்த பாடலுக்கு அபிநயம் பிடிக்க விஜயஸ்ரீ நாட்டியாலய மாணவர்கள் காத்திருக்கின்றார்கள். அதாவது மாசில் வீணையும் மாலை மதியமும். அடுத்ததாய் நாம் காண இருப்பதும் இதுதான். 5ஆம் திருமுறையாக வகுக்கப்பட்ட திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்த தேவார பதிப்பகங்களில் ஒன்றாய் விளங்கும் பாடல் தான் இது. சைவத்தை சாரம் முன் சமண மதத்தில் பெரும் துறவியாய் இருந்த அப்பர் பெருமான் சைவத்தை நாடியதை விரும்பாத சமண குருமார்களும் அரசனும் அவரை தண்டிக்க நினைத்தார்கள். கொதிக்கும் சுண்ணாம்பு அறையில் இட்டு மூடினர். இறைவனாகிய எந்தையின் திருவடி நீழல், குற்றமற்ற வீணையின் நாதமும், மாலையிலே தோன்றிய நிலவின் தன்மையும், வீசுகின்ற தென்றலின் சாயலும், செறிந்த இளவேனிலின் மாட்சியும், ஒலிக்கும் வண்டுகள் மொய்க்கும் பொய்கையின் குளிர்ச்சியும் போன்று இன்பம் பயப்பதாகும் என்று எம்பெருமானின் மலர்பாதங்களை மனதிலே நினைத்து வணங்கினார் நாவுக்கரசர். சுண்ணாம்பு அறையின் சூடு அப்பரை வாட்ட மறுத்து குளிர்ந்தது. 5 பூதங்களும் அவனுள் அடக்கம், அவனோ அடியார் தம் மனதில் அடக்கம். அப்படி இருக்க அனலும் புனலும் மெய்யடியாரை ஏதும் செய்யாது என உணர்த்தும் மந்திர பாடல் இது. அந்த பாடலுக்கான அபிநயத்தை இப்போது நாம் பார்க்கவிருக்கின்றோம். ஈசன்
விஜயஸ்ரீ